இச்சு பொரிச்சின மழை என்ன அப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் அகெயின் வந்து சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து ஒன்ஸ் அகெயின் ஜாக்லின் பற்றி வந்து பேசுகிறாங்க. அதில் அவங்க ஹைலைட்டடாக வந்து என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஜாக்லின் ஒன்ஸ் அகெயின் இவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நான் போயிடுவேன், போயிட்டாலும் வந்து நான் 100% போட்டிருக்கேன் அப்படிங்கிற எனக்கு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா வந்து கடுப்பானாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க. மஞ்சரியும் இதை விஷயத்த சொன்னாங்க, ஜாக்லினும் வந்து சொன்னாங்க. அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் ரயான்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து யார்ரா இவங்கெல்லாம், எதுக்குடா இப்படி போயிடுவோம் போயிடுவோம் போயிடுவோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அப்போ எதுக்கு உள்ளே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செமையாக கோவப்பட்டு சௌந்தர்யா வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ரயான் வந்து கேட்குறாரு, வெளியே போனால் யார் கூடலாம் வந்து நீ பேசுவ அப்படின்னு கேட்டதுக்கு, என் கூட பேசுவியா? எனக்கு தெரிஞ்சு என் கூடலாம் பேசவே மாட்டேன்னு நினைக்கிறேன் வெளியே போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி ரயான் சொன்னோடனே, இல்லை உன் கூடலாம் வந்து நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற மாதிரி வெளியே வந்து யார் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருப்பாங்க, இங்கே இருக்கிற மாதிரியே நீ வெளியவும் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சௌந்தர்யா வந்து ரயானா வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து க்ளோஸாலாம் வந்து இருக்க மாட்டேன். ஆனால் எல்லார் கூடயும் வந்து டச்சில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, க்ளோஸாக இருக்கிறதுனா யார் கூடலாம் வந்து இருப்ப? அப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க 3 பேரை சொல்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரி, விஷால், ரயான் இவங்க 3 பேர்கிட்ட மட்டும் தான் வந்து கணக்கில் இருப்பேன், க்ளோஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து ரயான் கேட்குறாரு, அப்போ ஜாக் என்ன அப்படி கேட்டதுக்கு, தெரியல, ஜாக் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. வெளியே போனால் வெளியே போனால் தான் வந்து ஜாக் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஜாக் மாதிரி கேரக்டர் உள்ளவங்கலாம் வந்து எனக்கு செட்டே ஆக மாட்டாங்க எனக்கு. இப்படி சில்லியாக பண்ணால் எனக்குலாம் நான்லாம் பேசவே மாட்டேன் வெளியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு என்னன்னே வந்து புரியல. ஸோ அவ்வளோ ஜாக்லின் வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ பேசுகிற அளவுக்கு வந்து அப்படி என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜாக்லின் மேலே இவங்களுக்கு கோவம் இருக்கலாம், ஓகே. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து சண்டை வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான். பட் இந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக வந்து ஜாக்லின் பற்றி சௌந்தர்யா பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு செம ஷாக்கிங்காக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியல. அப்புறமா வந்து கடைசியாக வந்து சொன்னாங்க, ஜாக்லின் கூடயும் வந்து பேசுவேன், பட் தெரியல அவங்க வெளியே எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸில் வந்து உடைக்க போகிறாங்க. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சௌந்தர்யா விசஸ் ஜாக்லின் அந்த ஒரு ஃபைட் திடீர்னு, அதுவும் எண்ட் ஆஃப் த சீசனில் வர்றது வந்து செம ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸை பிடிச்சி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.